வணக்கம் நண்பர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, கேழ்வரகு, கம்பு இதை தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் அரிசி மாவு எடுத்துருக்கேன். இது மூணையும் போட்டு கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு நம்ம அரைச்சிட்டு உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு வந்து வச்சுங்க. இப்போ நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம், கேரட் போட்டுக்கலாம், குடமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுடலாங்க. அதில் இப்போ நம்ம மிளகு ஜீரகத்தூள், நம்ம நல்லா கரைச்சி தோசை ஊற்றிடலாங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. நல்லா வெயிட் லாஸ் ஆகும். ஹெல்த்தியானது கூட, சுகருக்கு கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா கரைச்சாச்சுங்க. இப்போ ஊற்றிடலாம். தக்காளி சட்னி தொட்டுக்கலாங்க. இட்லி சாம்பார் சூப்பராக இருக்கும். நீ என்ன குண்டா வேணாலும் ஊற்றிக்கலாம், நான் நைஸாக வேணாலும் ஊற்றிக்கலாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எண்ணெய் ஊற்றிடலாம். காய்கறி வெஜிடபிள் வேறு சேர்த்துருக்கோம். நல்லா ஹெல்த்தியானது, நல்லா வெயிட் லாஸ் ஆகுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாங்க. இப்போ எடுத்துடலாங்க. கேவரு கம்பு தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. ஹெல்த்தியானதுங்க, வெயிட் லாஸ்க்கு நல்லது. சாம்பார் வச்சுருக்கேன், பொடி வச்சுருக்கேன், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.